நீட் தேர்வு அடிப்படையிலான மருத்துவ மாணவர் சேர்க்கையால் மாநில பாடத்திட்டத்தில் நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நீட் தேர்வால் மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் நீட் தேர்வு இருக்காது என்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை இருக்கும் என்றும் அரசு அறிவித்திருந்த நிலையில் நீட் தேர்வை மத்திய அரசு கட்டாயமாக்கியது. இதனால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தும் மருத்துவ படிப்பில் சேர முடியவில்லை என்று மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் இரவு பகலாக கண்வெளித்து படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற நிலையில் கால்நடை மருத்துவ படிப்பில் சேரக்கூட வாய்ப்பில்லாத சூழல் அமைந்துவிட்டதாக மாணவர்கள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். நான் 12th வந்துட்டு 1175 வாங்கியிருக்கேன். 197.5 வந்துட்டு என்னோட மெடிக்கல் கட் ஆஃப். நார்மலாக இந்த கட் ஆஃப்க்கு வந்துட்டு எம்பிபிஎஸ் சீட்டே கிடச்சிடும். ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு நீட்டா இல்லை போர்டு மார்க்கை எதுவுமே சொல்லலை. ஸோ எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, அக்ரியும் கிடைக்கல, வெட்டினரியும் கிடைக்கல. நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படித்ததே வேஸ்ட்டுன்னு தோணுது. டெய்லி நைட்டெல்லாம் கண் முழிச்சு படிச்சிருக்கோம். ஆனால் அக்ரி கூட கிடைக்காதப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேரண்ட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஃபீல் பண்ணால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி அவங்ககிட்டையும் பேச முடியும். எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் வெட்டினரியில் கூட இப்போ வெயிட்டிங்கில் தான் இருக்க மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியல. சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வந்தேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதிக மதிப்பெண் எடுத்துள்ள நிலையிலும் விரும்பிய படிப்பில் சேர்க்க முடியாத நிலையில் தற்போது எந்த படிப்பில் சேர்ப்பது என்றே தெரியாத குழப்பமான மனநிலையில் இருப்பதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது வரைக்கும் இந்த நீட் வருதா இல்லை போர்டு எக்ஸாம் மார்க் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது இன்னமுமே கன்ஃபியூஸாக இருக்குது. என் பொண்ணுக்கு இப்போ அக்ரி போட்டிருந்தோம். அந்த அக்ரிக்கு கூட அவளுக்கு கவர்மெண்ட் சீட் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அக்ரி கவுன்சிலிங் போய் சீட் கிடைக்கல. திரும்பி இப்போ பிவிஎஸ்சி வந்தோம். பிவிஎஸ்சிலையுமே அவளுக்கு சீட் கிடைக்கல. அவன் 197க்கு இந்த சீட் கிடைக்கலன்ட்டாங்க. இப்போ நாங்கள் ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கோம். அடுத்தாப்புல என் பொண்ணுக்கு எந்த கோர்ஸில் சேர்க்கறதுன்னு கூட என்னால் தெரியல. இவ்வளோ மார்க் வாங்கி இவ்வளோ கட் ஆஃப் வாங்கி எங்களால் ஒரு நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியல. அரசு கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்து பிள்ளைகளை மருத்துவராக்கிவிட வேண்டும் என்ற கனவு நீட் தேர்வால் தகர்ந்து விட்டதாக வேதனையுடன் கூறுகின்றனர் பெற்றோர். நீட் தேர்வு உண்டு என்றும் இல்லை என்றும் அரசால் மாறி மாறி அறிவித்த நிலையில் 2016 செப்டம்பர் மாதத்திலிருந்து வாரம் 2 நாள் நீட் தேர்வுக்கு போய் 241 மார்க்கை நீட் தேர்வில் பெற்றார். எப்படியாவது ஒரு அரசு கல்லூரியில் ஒரு மருத்துவராகின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று நாங்கள் கனவு கண்டோம். எங்களுடைய கனவு கோட்டை தகர்ந்து கிடக்கிறது. இப்படி பல ஆயிரம் மாணவர்களும் பெற்றோர்களும் தவித்து வரும் சூழலில் தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் சங்கரன்.